ஸோ ஐ ஸ்டார்ட் வித் த கேப்டன் ஆஃப் த ஷிப் கார்த்திக் நரேன். கார்த்திக் வந்துட்டு அவரோட துருவங்கள் 16 நான் பார்த்தேன். அப்பயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம். அந்த டைம்லேருந்தே சரி இவரோட ஒரு படம் பண்ணணுங்கிற ஒரு ஆசை இருந்தது. பட் எப்படி அமையும் அப்படின்னு சொல்லி தெரியல. சரி எந்த டைம்லைனில் அமையும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துக்கிட்டே இருந்தது. ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிலிம் மேக்கர், மோர் தென் தட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மைண்ட். அவரோட தாட் ப்ராசஸ், ஒரு சீன் அப்ரோச் பண்ணுற விதம் எல்லாமே புதுசாக இருந்தது. அப்போது அந்த டைமில் நிறங்கள் 3 அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்து சொன்னார் கார்த்திக் நரேன் சார். இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது, நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி. ஸ்கிரிப்ட் எடுத்து படிக்கும்போது என்ன யோசிக்கிறது அப்படின்னு சொல்லி தெரில. ஏன்னா கேரக்டராக பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்பில் நான் என்னவா இருக்கேனோ, நான் எதெல்லாம் நம்பேனோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக இருக்குது இந்த கேரக்டர். ஸோ ஒரு பயம் கலந்த ஒரு சந்தோஷத்தில் தான் இதுக்கு வந்துட்டு ரொம்ப யோசிச்சு தான் இதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லி சொன்னேன். அண்ட் நிறைய டவுட்ஸ் இருந்தது. நான் கேட்டுகிட்டே இருந்தேன் கார்த்திக்கிட்ட, இந்த மாதிரி இது ஒர்க் அவுட் ஆகுமா கார்த்திக், அட் எனி கிவன் பாயிண்ட் இது வந்து தப்பாக போயிடாது அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தேன். அந்த கான்ஃபிடென்ஸ் அவர் தந்தார். ஸோ முழுக்க முழுக்க அவர் மேலே இருந்த நம்பிக்கையில் தான் நான் நிறங்கள் 3 ஒத்துக்கினேன். அண்ட் நிறங்கள் 3 பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்கள் ஒரு வித்தியாசமான படம் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி. பட் உண்மையிலே நிறங்கள் 3 பார்க்கும்போது தான் எனக்கும் புரிஞ்சுது இது உண்மையிலே ஒரு வித்தியாசமான படம். ஏன்னா எந்த ஜானர்லையும் இதை வந்துட்டு நம்ம போட முடியாது. அண்ட் நீங்கள் வந்து இந்த படம் வந்து நீங்கள் பார்க்கும்போதே சரி ஒரு ஒரு ஓப்பன் மைண்டோட வந்து பாருங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் இட்ஸ் தட் கைண்ட் ஆஃப் அ ஃபிலிம். மற்றபடி வந்துட்டு வித் த காஸ்ட் அண்ட் க்ரூ வந்து இட் வாஸ் அ கிரேட் ஆனர் டு ஒர்க் வித் ஷரத் சார். சின்ன வயசுலேருந்து எனக்கு அவரை தெரியும். பட் நானும் அவரும் ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸே ஷேர் பண்ணல. இதுதான் தடவை. அதுவும் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து ஒரே ஒரு நாள் தான் பண்ணோம். அண்ட் ரஹ்மான் சாரோட காம்பினேஷன் இருந்தது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இங்கே தான் பார்க்குறேன் அவர் ரஹ்மான் சார். ஸோ ஹியூஜ் ஃபேன் ஆஃப் யூர் ஒர்க் சார் அஃப்கோர்ஸ். அண்ட் மற்றபடி துஷ்யந்த் ஆகட்டும் ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு. அபிராமி ஆகட்டும் ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு படமும் அப்ரோச் பண்ணும்போது நம்ம யோசிப்போம் இல்லைங்களா, இந்த மாதிரி இந்த படத்தை இப்படி ஒரு அப்ரோச்சில் போகலாம், இல்லை அப்படி ஒரு அப்ரோச்சில் போகலாம் அப்படின்னு சொல்லி நிறைய டேரக்டர்ஸோட டிஸ்கஸ் பண்ணோம் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி. பட் இந்த படம் பண்ணும்போது என்ன டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னே தெரில. நீங்கள் தியேட்டரில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஒரு சீனில் ரோல் பண்ணுற மாதிரி நான் என்ன சொல்ல முடியும், சர்க்கிள் விடுவேன் வாயில் அப்படின்னு நான் சொல்ல முடியும் அவங்கக்கிட்ட. ஸோ என்ன சொல்கிறதுனே தெரில. பட் ரொம்ப பயத்தோடு தான் போனேன். பட் கார்த்திக் இருந்த ஒரு கன்விக்ஷனில் சொல்லுவாங்க இல்லைங்களா, அவருக்கு இருந்த கான்ஃபிடென்ஸில் யூ கேன் ரைட் அப்பான் தியர் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த கான்ஃபிடென்ஸில் தான் நான் போயிட்டேன். எவ்ரிடே வாஸ் அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. அண்ட் எவ்ரிடே வந்துட்டு பூமாதேவி மேலே பாரத்தை போட்டு போகிற மாதிரி கார்த்திக் மேலே பாரத்தை போட்டு இந்த படத்தை நடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி போனது தான். அண்ட் ஐ பிலீவ் தட் வி மேட் அ குட் ஃபிலிம் த்ரூ தி எண்ட். ஸோ அண்ட் இந்த மாதிரி படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து ஒரு ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம். அந்த விதத்தில் வந்துட்டு ஐங்கரன் இந்த படத்தை எடுத்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ மை ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு கருணா சார் அண்ட் மனோஜ் சார் ஃபார் சூஸிங் அ ஃபிலிம் லைக் திஸ். அண்ட் இட்ஸ் அ வெரி வெரி டிஃப்ரெண்ட் ஃபிலிம். அது வந்து நான் 100% உறுதியாக சொல்ல முடியும். அண்ட் இங்கே இருக்கிற டெக்னிக்கல் க்ரூ, நம்ம கேமராமேன் ஆகட்டும், டிஜோ ஆகட்டும், ஜிஎக்ஸ் பிஜாய் சார் ஆகட்டும், அன்ஃபார்ச்சுனேட்லி couldn't be here, பட் எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஆஸ்பெக்ட்ஸில் வந்து பிரில்லியன்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி ஐ பிலீவ் தட் எடிட்டிங் பற்றி இந்த படம் வந்து எடிட்டிங் வந்து ஒரு புது விதமான ஒரு எடிட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் எடுக்கும்போது ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் எடுத்து அங்கே வந்து ஒரு சிங்கிள் ஷாட் ஃபைட் சீக்வன்ஸ் எடுக்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டு தான் நான் போய் எடுத்தேன். பட் டப் பண்ணும்போது தான் பார்த்தேன் மொத்த ஃபைட்டும் ரிவர்ஸில் போய்கிட்டு இருக்கு. அதுவே எனக்கு புதுசாக இருந்தது. ஸோ நியூ திங்ஸ் நிறைய இருக்குது இந்த படத்தில். ஐ திங்க் தியேட்டர் ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப என்ஜாயபிளான ஒரு படமாக இருக்கும். அண்ட் இந்த படத்தில் நானும் ஒரு பங்கு பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் ஒன் திங் ஐ கேன் ஜஸ்ட் டெல் த பீப்புள், யார் வந்துட்டு இந்த படத்தை 22ஆம் தேதி வந்து பார்க்கும்போது ஒரு ஓப்பன் மைண்டோட வந்து பாருங்கள். அண்ட் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்துட்டு ஒரு ட்ரெய்லரை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்களோ, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்களோ அதை ஃபுல்ஃபில் பண்ணுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. பட் மற்றபடி இட்ஸ் கோயிங் டு பி அ கிரேட் வாட்ச்ன்னு தான் நம்புகிறேன். ஸோ வர November 22 படம் ரிலீஸ் ஆகுது. மறக்காமல் தியேட்டர்ஸ்க்கு வந்து பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் முக்கியமாக மனோஜ் சார், அகெயின் தேங்க்யூ ஸோ மச். பிகாஸ் அவர் தான் வந்துட்டு எனக்கு பிஃபோர் டூயிங் த ஷூட் ஆஃப் த ஃபிலிம் ஃபைனல் டிராஃப்ட் வரும்போது நான் அவரை நிறைய கால் பண்ணி கேட்டு இருந்தேன், சார் இதெல்லாம் செட் ஆகுமா சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப டவுட்ஃபுல்லாக தான் கேட்டுட்டு இருந்தேன். அண்ட் இப்போ தான் வந்து ரஹ்மான் சார் கிட்ட பேசும்போது தெரியுது எல்லா ஆக்டர்ஸும் அவங்கவுங்க கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அண்ட் சொன்னால் வந்துட்டு இந்த படம் வந்து மீ பீங் அதர்வா எனக்காக நான் வந்துட்டு ஒரு படத்தை யோசிச்சேன்னா ஐ டோன்ட் நோ how much I'll be convinced in doing this film. பட் எல்லாருமே ஒருத்தரை மட்டும் நம்பிட்டு இந்த படத்தை பண்ணியிருக்கோம், தட் இஸ் கார்த்திக் நரேன். ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச் அ கார்த்திக் நரேன்ஸ் ஃபிலிம். ஸோ தேங்க்ஸ்.